அந்தகன் படம் இப்போது நல்ல டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணோம். நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு தடவை ரிலீஸ் பிளான் பண்ணும்போது ஏதாவது வேறு 4-5 படங்கள் வந்து ஒரு சோலோ ரிலீஸ் வேணும்னு வந்தோம். ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறமோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி டப்பிங் யூனியன் எலெக்ஷன், இதில் போட்டி போடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது டப்பிங்ன்றது ஒரு படத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு வந்து டப்பிங் வாய்ஸில் தான் இன்றைக்கி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய குரலால் வந்து பல நடிகர்களுக்கு வந்து வாழ்வு கிடைக்கிறதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு யூனியனில் வந்து இப்படி ஒரு சினிமாவுக்கு ஒரு சேவை செய்கிற யூனியன் வந்து நல்லா பெருசாக வளரணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டெவலப் ஆகணும். தேர்ந்தெடுக்கப்பட்டு வர தலைவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து, உறுப்பினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் அந்த டப்பிங் யூனியன் இன்னும் கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டால் நான் ஹெல்ப் பண்ண தருவேன். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எலெக்ஷன் வர்றது நியாயம் தானே. ஒவ்வொரு பீரியட் வரும்போது அந்த பீரியட் மாறும்போது எலெக்ஷன் வர்றது நாட்டிலே இருந்தாலும் சரி இல்லை யூனியனில் இருந்தாலும் சரி, இது வழக்கமான ஒன்று தானே. நல்லா படம் நல்லா போயிட்டுருக்கு. அவருடைய படங்கள் பற்றி நான் அவர்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. நான் டைரக்ட் பண்ணுற படங்களில் நாங்கள் பேசுவோம். நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணிட்டு போவார். அது மாதிரி அவர் வந்து ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு இது வேணும் அது வேணும் கதையை ஒரு தடவை கேட்டார்னா அதுக்கப்புறம் போய் மாற்றுற மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது. அவர் தான் இந்த நிறைய விஷயங்கள் டிசைட் பண்ணுறாரு. இந்த படத்தில் நடிக்கணும்னு அவர் தான் டிசைட் பண்ணுறாரு. நல்லா அவன் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எங்களுக்கு வந்து இப்போ இந்த டப்பிங் யூனியன் எலெக்ஷன் நடக்கிறதுனால ஒரு ரிஹர்சல் மாதிரி இருக்கு. நான் உள்ள போகும்போது கூட அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஏப்ரல் மந்த் எலெக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி இருந்தது. நல்லா தான் இருந்தது. ஆமா. சமீபத்துல விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பண்றாங்க, நிறைய பேர்ல மெம்பர் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு ஆர்டிஸ்டா எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி? ஏன்னா நல்லது செய்யணுன்றதை தாண்டி அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும் விஜய் சார் ஒரு முனைப்பு எடுத்திருக்கு, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எப்படி நல்லது தானேங்க. யாரு நல்லது செய்ய வரதா இருந்தாலும் நல்லது, மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லது தானே. அது எந்த ஒரு நல்ல உள்நோக்கத்தோட யார் வந்தாலுமே நல்லது தான். அது விஜய் சார் வந்தா மேபி ஒரு திரையுலகம் சார்ந்த எனக்கு ரொம்ப நல்லது தான். எனக்குன்னு இல்லை, மக்களுக்கும் நல்லது தான். அதே மாதிரி வந்து இப்ப பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப எல்லாருமே முக்கியத்துவம் வேணும்னு நினைக்கிறேன். அரசியல்ல, சினிமால எல்லாத்துலயும் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க? இல்ல, எங்களோட துறையிலேயே இப்ப டப்பிங் யூனியன்லயே வந்து நிறைய புது மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ அதுல வந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதுக்காகவும் இங்க கோரிக்கை வந்து இப்ப வச்சிருக்கோம், எல்லாருக்குமே வரணும்னா. அதே மாதிரி எல்லா தொழிலையுமே வந்து பெண்களுக்கு வந்து சரிசமமா வேலை வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.